ஸோ இதாங்க பாருங்க, பாண்டி முனீஸ்வரர் கோயில் சூப்பருங்க. இப்போ நம்மளை தாண்டி போக போகுது. இங்கே பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் வகி. கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை போயிட்டுருக்கோங்க. திடீர்னு பிளான் பண்ணி அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ பாருங்கள், நம்ம பாய்ஸ் தான். ஸோ வெயிட்டு கை மணி ப்ரோ, இவர் வந்து கொண்டரங்கி பாபு. ஸோ இவங்க கூட தான் இன்றைக்கி வந்து நம்ம மதுரை போயிட்டு ஒரு சில இடங்கள்லாம் சுற்றலான்னு சொல்லி ஐடியா இருக்குது. பட் ஆனால் நம்ம லோடோடு தாங்க வந்திருக்கோம். அதாவது அந்த ஈச்சரில் தான் வந்திருக்கோம், ஓஸ்லோடு. இவருங்க பின்னாடி. ஸோ அந்த இடத்துல சாப்பிட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு கருப்பராங்கோயில் இருந்தது. ஏங்க அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஸ்டோரேஜ் இல்லாமல் ஃபோன் கட் ஆகிடுச்சு. இதை தான் வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டச்சத்திர வழியாக அப்படியே போக போகிறோம். இப்போ கரெக்டாக களிமந்தியத்தில் இருக்கிறேங்க பாருங்கள். ஸோ இந்த ஹோட்டலில் தான் ஏஎம் ஹோட்டல், அதான் வந்து சாப்பிட்டோம். பாருங்க, பூராமே இந்திக்காரங்க தான். பாருங்க, வரும்போதே வெப்பனோட உட்காந்துருக்காங்க. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஏமல போலாமா? பேக்குது. கைஸ் பார்த்துங்க, அப்படியே கிளம்புறேங்க. ஏதோ நம்ம வந்து ஒரு 2-3 இடம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இங்கேருந்து பிளான் பண்ணலாம். ஸோ எப்படி லோடு இறக்குறாங்க அப்படின்றத வச்சு தாங்க நம்ம அங்கே போக முடியும். பாருங்க, அருமை, அருமையான தகவல். ஆனால் இங்கே இருக்கிற கருப்பங்கள் இருக்குல்ல ப்ரோ, அந்த பக்கம் அங்கே எல்லா வண்டியும் வந்து நின்று எழுந்துச்சுங்க, எல்லாம் இது பண்ணிட்டு தான் போகிறாங்க. அதான் பார்த்தேன், வருஷத்துக்கு ஒரு இல்லை, இப்போவே ரத்தக்கரை இருக்குது. இடையில வெட்டுவாங்க போல. மகளே இங்கே பாருங்கள், இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்பவுமே ஒரு அழகாக இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. இப்போவே மழை பெய்கிற மாதிரி அப்படியே குழு குழுன்னு இருக்குது. காலையில் வர்ற வழியில் பல்லடம், இந்த அவனாசி லைனில் சரியான வெயிலுங்க. இப்போ நம்ம ஒட்டச்சத்திர பக்கம் வந்துட்டுருக்கோம். நல்லா நறுக்குன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த பைபாஸ் ஏறும்போது மழை துளிச்சாலும் துளிக்கலாம். மக்களே பாருங்கள், நம்ம பைபாஸ் ஏறி அப்படியே வந்தாச்சு. இப்போ வந்து ஒட்டச்சத்திரம் தாண்டி பைபாஸ் ஏறி இங்கே இப்போ ரோடு வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால டிராஃபிக்ங்க. இங்கே பாருங்கள் எத்தனை வண்டி போயிட்டுருக்குன்ட்டு. லாரி தான். அங்கே கொஞ்சம் வெயில் வந்து ஒரு வாட்டமாக இருந்தது. இங்கே பாருங்க, நம்மளை தூக்கி போட்டு ஒரு வாட்டம் முடிய மாட்டேங்குது. இங்கே இருக்கிற வெயில் அருமையாக அடிக்குதுங்க. மக்களே இப்போ வந்து நம்ம திண்டுக்கல்ல இருந்து மதுரை பைபாஸில் அப்படியே போயிட்டுருக்குறேங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் வாங்கியிருது? 50 கிலோமீட்டருங்க. போயிடலாம், ஒரு மணி நேரம் போது போயிடலாம். அங்கங்கே டீ சாப்பிட்டு போனோம்னா அப்படியே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் வெயிலெலாம் எப்படி அடிக்குது அப்படின்ட்டு. சரிங்க, இங்கே பாருங்கள் மதுரை கலிக்கப்பட்டின்னு சொல்லி இங்கே ஒரு ஊர் இருக்குது. நம்மளால் நேற்றா திருநெல்வேலி போயிட்டு இருந்தாப்புல, அதனால் கொஞ்சம் தூக்க காலத்தில் பாருங்க டாடாவெல்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் நடிப்பேன். இப்போ வந்து எங்கே போய் டீ குடிக்க வச்சு அவரை கூட்டிகிட்டு போனோம். பத்திரமா பார்த்து பதனமாக கூட்டிகிட்டு போனோம். ஆமாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் மலைகள்லாம் நல்லா இருக்குங்க. பேர் தெற்கு துளசி மலை ப்ரோ. நம்மளுக்கு சினிமா படமெல்லாம் எடுக்கல, யூடியூப் வீடியோ தான் எடுக்கிறான். அதனால் அதெல்லாம் தேவையில்லை. என்ன இருக்குதோ அதை வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதானுங்க. மக்கள் இங்கே பாருங்கள், இந்த காத்தாடி, காற்றையில உண்டான காத்தாடி. இது ஒரு காலத்தில் வந்து ஏரோப்ளைனை கொண்டு வருது, அதுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி ஏமாற்றிருந்தாங்க. நான் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். நம்மால் கீரைலாம் முறிக்கிறப்பல இந்த வண்டியெல்லாம் போய் சேர முடியாதுங்க. ஏன்னா வந்து இவங்க இந்த வண்டிக்காரங்கெல்லாம் இடையில சிட்டிக்குள்ளெல்லாம் போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டங்க. அன்றைக்கி ஒரு டைம் திருச்சி வழியாக வந்துட்டுருக்கேன். அந்த வண்டி பின்னாடி 4 பேர் ஓடி வந்துட்டுருக்குறாங்க. ஆமாம், 197 கிலோமீட்டர் திருநெல்வேலிக்கு இருந்து. டிஎஸ் டோல் ரோட் லிமிட்டட். மதுரை என்ட்ரன்ஸ் ஆக போகிறேங்க. பாருங்க, நம்ம எப்பவும் போல் பார்க்குற மாதிரி டோலுக்கு வந்தாச்சு. பாருங்க, நிறைய வண்டி போயிட்டுருக்கு.
மக்களை இப்போ வந்து நம்ம அப்படியே திண்டுக்கல் வழியாக, அதாவது திண்டுக்கல்லேருந்து மதுரை வந்து போயிட்டு இருந்தோம். ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திராட்சை தோட்டத்தை வந்து பார்த்தோம். பாருங்கள், பின்னாடி அவ்வளோ அழகாக மலை சூப்பராக தெரியுது. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ தாங்க காய், இது கொஞ்சம் அப்படியே பழமாக பழுத்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பட்டுன்னு எடுத்து விட்டுருது. ஃபாஸ்டேக் போடாதவங்க இங்கே போட்டுக்கலாம் சைடில் வந்து. டீ சாப்பிட போகிறோம். கோடை ரோடு புகைவண்டி நிலையம். ஐயங்கார் ஏன் ப்ரோ என்ன சொல்கிறேன்? பாதாம் கீதம் குடிக்கிறது. இப்போ புதுசாக வந்திருக்காங்க. ப்ரோ ஜிகிர்தண்டா வேணுமா? மக்களே, விமான நிலையம் போற ரோட்ல கட்டாகிறங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் விருதுநகருங்க. நம்ம வந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணி இப்போ மதுரை அவுட்ரு, அப்படியே வந்து ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் அவனியா போகிறோம். ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளோட டார்கெட். இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் இல்லை பாண்டி முனீஸ்வரர் கோயில், இந்த ரெண்டில் ஏதாவது போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் வாங்க, அருமையாக இருக்கும். ஆமாங்க, அந்த பக்கம் இது போனோம்னா இன்னொரு ஃப்ளைட்டு ஏதாவது ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஏதோ வித்துனுக்கிறாப்புல நம்மளால் இந்த வெயிலையும். என்ன இது? என்ன ப்ரோ அது? மேட்டு மாதிரியா? மருதமல்லி இருக்கு மக்களே, மருதமல்லி. மருத இல்ல ப்ரோ, மதுரமல்லி. விமான நிலையத்துக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கிறேங்க. டோல்கேட் தாண்டி விமான நிலையம் போயிடலாம். ஃபாஸ்டாக் முறையில் பில் செலுத்தப்படுகிறது ஒவ்வொரு டோல்கேட்டிலும். அக்காண்டி வெள்ளரிக்கத்தை நம்மளால் வாங்கிட்டாரு. கொண்டாங்க எல்லாமே யூடியூபருக்கு அதனால போட்டிருக்காங்க. இந்த செக் போஸ்ட் வந்தீங்கன்னா அக்கா வெள்ளரிக்காய்க்கு வாங்கி பாருங்க. சாப்பிட ப்ரோ வாங்க ப்ரோ, காசு கொடுக்குறேன். என்ன இத்தனை இருக்கு? ஆமா ப்ரோ, இது சின்ன வெள்ளரிக்காய். சின்ன வெள்ளரிக்காய் ஏக்கா போங்க அங்கே விற்றுருக்காங்களா பாருங்க. நம்மால் கேப் போட்டு மேட்டு விற்றுருக்காப்புல. யாரோ கத்தினுக்கிறான் பாவா, என்ன அவசரம் தெரியல அந்த ஆளுக்கு. பாருங்க, சின்ன சின்ன வெள்ளரிக்காய் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. ப்ரோ நீங்களா மலையா நல்லா இருக்கும் டேஸ்ட். கைஸ், மதுரையில் பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். அங்கே பாருங்க, ஒரு ஃப்ளைட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் அசைக்காட்டி நின்றுருக்குது. இங்கே எல்லாத்துக்குமே நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ எப்போ கிளம்பும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, டேக் ஆஃப் ரெடியாக இருக்குது. இல்லை இப்போ தான் வந்து இறங்குச்சு ஒரு ஃப்ளைட்டு, அதுவாக கூட இருக்கலாம். கைஸ் அங்கே பாருங்க, அப்படியே மேலே ஏறி வந்துட்டு இருக்குது, ஏற போகுது, அப்படியே கிளம்ப போகுது. அங்கே பாருங்க எப்படி வேகமாக கிளம்புதுன்னு. சூப்பருங்க. இப்போ நம்மளை தாண்டி போக போகுது. இங்கே பாருங்க, எவ்வளோ சூப்பராக டேக் ஆஃப் ஆகிட்டு போகுதுன்னு. அப்படியே ஏர்போர்ட்டு கிட்ட நின்று பார்த்துருக்கோம். சூப்பராக இருக்குது, சூப்பருங்க. நம்ம வந்த டைமில் ஒரு ஃப்ளைட்டு அப்படியே பாஸ் ஆகிறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரிவர்ஸ் பார்க் ப்ரோ அவருக்கு. போ ப்ரோ, அந்த பக்கம் கீழே இல்லைண்ணா. வாங்க வாங்க, கட் பண்ணி வா ப்ரோ, கட் பண்ணி வா. வாங்க ஸ்ட்ரைட்டாக வா, ஸ்ட்ரைட்டாக வா ப்ரோ, ஸ்ட்ரைட்டாக வா, ஸ்ட்ரைட் போ, இப்படி போ. போய்க்கங்க, போய்க்கலாம் போங்க. ஆறு மணி ஆகுமா இறக்க? பாருங்க, 6 மணி ஆகுமா?
அவ்வளோதாங்க, ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. வேறு பாருங்கள் மேலே ஓஸு 6 மணி ஆகுமா ப்ரோ? 6 மணியா? 6 மணிக்கு ஆகும். ஆள் யாரும் இல்லை. இதாங்க பாண்டி கோயில். ஸோ இங்கே ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். ஒரு வழியாக நம்ம வந்து பைபாஸில் அப்படியே வந்து ஸோ பாண்டி கோயில் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள் நிறைய பொருட்களாக வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதாங்க பாண்டி ஐயா. இங்கே வருங்க ஃபோட்டோவில் பாருங்கள் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு. எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா முதல் பக்கம் மாட்டேன். பாருங்க வாங்க 10 ரூபா. வளையல் பாசி எல்லாம் 10 விளையாட்டு பண்ணலாம் 10 ரூபா. வந்து பாருங்க வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன். ஸோ இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குதுங்க. அந்த பக்கம் ஏதாவது கோயில் இருக்காண்ணே? அந்த பக்கம் அதான் மெயின். இங்கே வந்து இருக்கிறது என்ன கோயிலுங்க? சோனா கருப்புசாமி கோயில். சரி சரி சரிங்க. இங்கே வந்து கருப்புசாமி கோயில் தான். இது வந்து ஸ்டார்டிங், அதான் மெயின் கோயில் உள்ள. கைஸ் இதுதான் வந்து பாண்டி முனீஸ்வரர் கோயில். இங்கே பாருங்கள் எத்தனை வேண்டுதலுக்கு கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் கருவறை. உள்ளே வந்து பாண்டி முனீஸ்வரர் இருக்கிறாருங்க. ஸோ போர்டு வந்து நல்லா பக்காவாக சூப்பராக தெரியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, சனிக்கிழமை. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குங்க கோயில். மக்களே ஒரு வழியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. உள்ளே வந்து அலோடு இல்லைங்க வீடியோ எடுக்க. பாருங்கள் கோயில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதான் வந்து மெயின் கோயில். ரொம்ப பழமையான அரசர் காலத்தை சேர்ந்ததுங்க. பல வரலாறு இருக்குது இந்த கோயிலை பற்றி. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றேன். ரொம்பவே நல்லா இருந்தது. மக்களே இதான் பாருங்கள் என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து மேலேருந்து கீழே வந்தோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ இந்த வழி வந்து அப்படி இங்கே விநாயகர் கும்பிட்டு நம்ம பாண்டி முனீஸ்வரரை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பாருங்கள் சுற்றியும் பாருங்கள் மாலையெல்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய மாலைகள் இருக்குதுங்க. ரொம்பவுமே ஒரு அழகான கோயில். மக்களே இது வந்து 2 பாதை. ஒன்று வந்து அந்த பக்கம் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்குது. இது வந்து இன்னொரு பைபாஸ் சென்னை போகிற வழிங்க இது. ஸோ அந்த வழி வந்தீங்கன்னா அப்படியே மேலே இருந்து அப்படியே கீழே இங்கே கருப்புசாமி கோயில், அப்படியே உள்ளே வந்து பாண்டி முனீஸ்வரர் கோயிலுங்க. ஓகே மக்களே, உள்ளே போயிட்டு பாண்டி முனீஸ்வரரை தரிசித்தாச்சு. நம்ம அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம எப்படி பைபாஸ்லேருந்து வந்தோமோ ஸோ அதே வழி இப்போ ரிட்டன் போயிட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள். ஸோ வந்து முனீஸ்வரர் கோயிலில் வந்து ஒரு காப்பும் ஃபோட்டோ கட்டுப்போம். ஃபோட்டோ வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் பாண்டி முனீஸ்வரரோட ஃபோட்டோ. சரி எப்பவும் நினைவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக நாளை பின்ன நீங்கள் இப்படி இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா மதுரை லைன், ஸோ கண்டிப்பாக இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி பாய்.